ஆட்டமா போனமான்னு இருக்கணும். சோறு கண்டே சோகம். பச்சரிசி காமி கூடாது. அதேதான் அது சோறும் வாய் வாய் திருப்பிட்டு ஊதி போய் இருக்கிறாரு ஆளு. வந்தமா போனமா அப்படின்னு இல்ல. சோறு எங்க போனாங்களோ அங்க வந்து வீட்டுக்கிறத பாத்துக்கணும். சோறு கண்டே சோகம். அதேதான் கத்திரிக்காய் வெட்டி நாளா போடுறாங்க தின்னுட்டு நல்ல குழந்தை. எத்தனை 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 பக்தர்கள் இன்னைக்கு இத பஜனை பாடுறாங்களே, உள்ளன்போடு பாடி முடிக்கிறாங்களே. அந்த மாதிரி இந்த உலகத்தில் எத்தனை தொண்டர்கள் என்ன கூவி அழைக்கிறாங்க. நான் எத்தனை வீட்டுல போய் ஒரு பறிக்கு சாப்பிட்டா போதும், அவங்க வயிறு நிறைஞ்சிடும். அந்த மாதிரி எனக்கு எல்லாம் சாப்பாடு போடாது, இவன் எனக்கு சோறு போடுறதா சொல்றான். இவன் டாய் டாய் மாமா வீண் பேச்சு இவங்கிட்ட. உன்னுடைய அண்ணன் தர்மன் நாடு கேட்க இந்த தூது போக சொல்லுகிறான். நீ என்ன சொல்ற? அதுக்கு என்ன கேக்குற நீ? மாமா நீ தூதுக்கு போனால என்ன? மாமா தூது போனால எனக்கு என்ன, நீ தூதுக்கு போகட்டா எனக்கு என்ன, அவன் நாடு கொடுத்தா எனக்கு என்ன, அவன் நாடு கொடுக்காத போனாதான் எனக்கு கேக்குறது. என்ன வந்து கேக்குற என்ன பண்ணுங்க இவனை? இது என்ன பேசத்துல இவங்கிட்ட? மாமா வசிய நாட்டிட்டான் துரியோதன குளிக்கிற குளத்துல. ஆனா அந்த பூர்வசிக்கு நேர விமா நட்டு மையம் குதிதா அப்படின்னு சொல்ற. விமா நட்டு நான் சொல்லல, பூர்வசியே கிணத்துல நாட்டி வச்சுட்டு வீமனை குதிக்க சொல்றான் துரியோதனன். பாருங்க, அப்ப நான் நினைச்சேன் அத்தை பிள்ளைங்க 5 பேரு ஒருத்தன் செத்தா மீதி 4 பேரு தானா செத்துருவான். அதனால இந்த குறிப்பறிவதில் வீமனை மாதிரி யாரும் கிடையாது, யாருமே இல்ல. குறிப்பறிவன் என்னது? குறிப்பறிவன் நடு மையமா குதிடா வீமா கிணத்துல அப்படின்னு சொல்றான் துரியோதனன். நான் என்ன பண்ணேன், அந்த கூர் ஊசி எங்க இருக்கோ அதுக்கு நேரா ஈயா வடிவெடுத்து போய் அங்க உட்கார்ந்த தண்ணி மேல. அப்ப வீமன் பார்த்தான், தண்ணியில போய் ஈ உட்காருமா? உட்காராது. அப்ப அந்த குறிப்பறிந்து அவன் என்ன பண்ணான், அந்த ஈ எங்க உட்கார்ந்தனோ பக்கத்துல குதித்து உள்ள இருக்கிற அந்த கூர்வூசி எடுத்துன்னு வந்து வெளியே வர்றா துரியோதனா, எவனோ கூர்வூசி உள்ள வச்சிருக்காண்டா அப்படின்னு காட்டுறான். கள்ளங்க விடுத்தவன் அண்ணகிட்டே காமிக்கிறான். அப்போ அந்த பாண்டவரை காப்பாற்றுவதற்கு நான் ஐயா வடிவெடுத்து போயிருக்கேன் அம்மா. இவன் சொல்றான், என்ன வாட்டமா சொல்றான் பத்தியா? டேய் இதுக்கு நீ என்ன சொல்லுவ? நீ நான் ஒண்ணுமே சொல்லலமா. இவங்கிட்ட இனிமேல் இங்க பேசக்கூடாது. கந்தல் பையனை 16,000 அங்க போய் அவங்ககிட்ட இது 16,000 கால் தூண் மண்டபம். ஒரு லைட் ஒரு தூண், ஒரு லைட் ஒரு தூண், 16,000 கால் தூண் மண்டபம். மதி பூரா கதையை சாச்சு, ஒண்ணு கூட இல்ல. குமுறு காஞ்சி உள்ள தூக்கி போட்டு குத்துன்னு குத்துறா கூட யாருக்கு தெரியாது. சொல்லி கொடுக்குறான் பாரியம்மா, என்ன குத்த விட சொல்லி. ஐயா ஐயா ஜன்னல்லாம் சாச்சாச்சா, நீ போடா நான் பேசிக்கிறேன் போ. சகாதியமா மாமா இந்த வாங்க பட்டு பட்டு பதில் சொல். என்ன சொல்லணும்? நீ தூதுக்கு போனால் எனக்கு என்ன, போகாத போனால் எனக்கு என்ன? இதுக்கு பதில் சொல்ற. பதில் இருக்குது மாமா. என்ன மாமா? நீ வாழலாம் அறிஞ்ச அவரையும் நீராக்கி கூபாரதத்திற்கு பிறந்தாயே புயல் வண்ணா, கோபால தூதுக்கு போரீரோ கோவிந்தா நீயே என்று மகாபாரத மகற்ற மற்றக்குள் வல்லரோ. அளந்தார சாணி இல்லையா புழக்கலாம் பாருங்க, வில்லி புத்தூர் ஆழ்வார் செய்யுல. நீ பாடுறதங்க மறு எவரையும் நீராக்கி பூபாரதம் தீர்க்க பிறந்தாயே புயல் வண்ணா, கோபாலா தூதுக்கு போரீரோ கோவிந்தா. பொட்டி வாசிக்கிற வாய்ஸா நல்லா இருக்கு. கோபாலா தூதுக்கு போரீரோ கோவிந்தா நீயே அன்றி மகாபாரதம் மகற்ற மகாபாரதம் மகற்ற மற்றற்குள் வல்லரோ.
செய்யுள் சொன்னா அது பிரமாதமா பாட்டா போச்சு. இதுதான் தெரியுமா? என்ன தெரியுமா? மாமா என்ன இருக்கு மாமா? என்ன மாமா இந்த செயலுக்கு அர்த்தம் இருக்கின்றது. எப்படி மாமா நீ வாரதா மரியா வரையும் நீ ராஜி 18 அக்கோணி சேனை இருக்கின்றது பாரு. அந்த 18 அக்கோணி சேனையும் எரித்து திருநீரை நெற்றியில பூசிட்டு போனா நீ வந்து இருக்கிற. என்ன வந்து கேக்குற மாமா நீ? என்ன அம்மா பேசுவா அவங்ககிட்ட? பூரா பேரி கொளுத்தி சாம்பலாக்க வந்திருக்கிறோம். பூரா பேரிய கொல்ல வந்திருக்க நீதான் மாமா. பூமி பாரத்திற்கு வந்தது உண்மை. ஆமா அது உண்மை சொல்றேன் பாரிமா. ஏய் மாமா ரொம்ப பேசுறீங்க. பேச வைக்கிற மாமா நீ. ஏய் மாமா யாருக்கிட்ட பேசுறோம் தெரிஞ்சு பேசு. அது தெரியும் மாமா. யாருக்கிட்ட பேசுறேன்னு அதுவும் தெரியும் எனக்கு. ஏம்மா இந்த வேமங்கட்டு வந்தானே கெட்டிக்கார மாமா, இது ரெண்டையும் நான் தான் வளர்த்த மாதிரியே புள்ள மாதிரி தான் ரெண்டும். எப்படி வளர்த்து கெடா கையிலே பாயுது பாருங்க. நெஞ்சில பாயுது. நெஞ்சில பாயறான். சொல்லுங்க என்னதான் தெரியுமா? சொல்லுங்க. இருக்கு மாமா. என்ன பேர் படத்தை விட்டு நூடு மும்ம நேடி பிறவி எண்ணில் பிரியானாகி எழுத்து சோரம் போக கூடாதுங்களே. பேர் படைத்த விஜயனோடு மும்மனடும் பிறவி என்னும் பிரியானாகி சீர்படத்த கேண்மையினால் தேர் ஊர்வதற்கு ஈசந்தருளு செங்கன் மாலே கால்படத்து சுயோதனருக்கு பார்படைத்த சுயோ பார்படத்து சுயோதனருக்கு படையிட அமரிடன பறித்த கோவே கார்படத்தை நிறைத்தோனே கார்படைத்த நிறைத்தோனே கைதொழுவார் பிறைவாழி கரை கண்டாரே சைவ சக்கரம் கிதை கோதண்டம் கவுத்தமாமணி பூண்டிருக்கும்படியான பஞ்சாயுதத்தை தரித்த நாராயணா கார்படைத்த நிறைத்தோனே கைதொழுவார் பிறைவாழி கரை கண்டாரே கரை கண்டாரே. நீ எடுத்து விட்ட நான் சொன்னேன் தெரியுமா? இருக்கு மாமா. என்ன மாமா முருகவிற்கு பசுந்திலாப முடியோனே அன்று அழகை முளைப்பாலுண்டு மருதிட தந்துள்ள சகரவிய உரத்த பொதுவர் மனை வளர்ந்த மாலே ஒருவருக்கு தெரியாது உண்மையான் அறிவேன் அது உண்மையாக திரு உள்ளத்தின் கருத்ததுவே அது வன கருத்தன்றான் தெய்வ மன்னன். மாமா இதுக்கு மேல இவனை பேசவே விடக்கூடாது. அப்ப பூரா பேரி கொள்ள வந்திருக்க. பூரா பேரி கொள்ளதான் வந்திருக்கு மாமா. கொள்ளதான் வந்திருக்க. எம்மா பெரிய தலை கல்லு தூக்கி தலை மேல போடுறேன் பாருமா. நாங்க பண்பு பங்காளிங்க மாமா. யோ அவன் செத்தா நான் ஆட்டாடுவேன், நான் செத்தா அவன் ஆட்டாடுவான். ஏன் பொண்டா சரி அவன் பிடிச்சிருப்பான், அவன் பொண்டா சரி நான் பிடிச்சிருப்பேன். நடுவில் யாரு துணி கடைக்கு சொந்தக்காரனா? நீ தமிழ்நாட்டு துணி கடைக்கு சொந்தக்காரன் என் பொண்டாட்டிக்கு துணி கொடுத்துருக்கு. என்ன பண்ணுவா? ஐயா நீங்க எல்லாம் அருமையா கூத்து பாக்குறீங்களே, இதுக்கு நான் என்னங்க சொல்றது? என் முன்னாடி துணி கொடுக்க நீ யாரான்னு கேக்குறான். ஐயா தமிழ்நாடு துணி கடைக்கு சொந்தக்காரன், ஜவுளி கடைக்கு சொந்தக்காரன். என் முன்னாடி ஏன் நீ துணி கொடுக்குற? என்ன பண்ணுவ ஐயா? டேய் மாமா வள்ளுவர் சொல்றார், திருவள்ளுவர், செய்யாத உதவிக்கு செய்த உபகாரம் வையகமும் அனகமும் மாற்றல் அரிது. மாற்றல் அரிது. இதுக்கு ஒரு கதையே இருக்குடா. திரௌபதிக்கு ஏன் நான் புடவை கொடுத்து காப்பாத்துறேன், அதுக்கு ஒரு கதையே இருக்கு. இருக்கு என்ன கதையா இருக்கு? சுருக்கமா சொல்றேன் பாரு. கோபால மாதர் 12000 பேர் அம்மா. அந்த காலத்துல கோபால மாதர்களோடு நான் போய் குளத்துல குளிக்கிறேன். அவங்க 12000 பேர் பெண்கள். ஆனா நீங்க நினைக்கலாம் அது யாருன்னு கேட்டா அந்த 12000 பேர் ரிஷிகள். ரிஷிகள் அவங்க தபம் செய்து நாராயணா கொஞ்சம் நாங்க பெண்ணா பிறந்து நாங்க கட்டி தழுவணும் அந்த வரம் கொடுங்கன்னு அவங்க கேட்டாங்க. யாரு? 12000 கோபால மாதரம். ஆமா ரிஷிகள். அப்ப அடுத்த ஜென்மத்துல நான் கண்ணன் அவதாரம் எடுக்க போறேன். அப்ப நீங்க ரிஷிகள் எல்லாம் பெண்ணா பிறந்து 12000 பேர் கோபால மாதரா பிறந்து அப்ப நம்ம விளையாடி உங்களை கட்டி தழுவி ஆசையை நான் தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரிஷிகளுக்கு நான் வரம் கொடுத்தேன். அந்த ரிஷிகள் தான் 12000 பேர் கோபால மாதரா வந்து பிறந்தவர்கள். அப்ப என்ன போச்சு? குளத்துல குளிக்கும் போது ஓடி ஆடி விளையாடின பாரு. நான் கட்டிருந்த நீச்சல் தராது போச்சு. கோமனா வந்து போச்சு. ஏன்டா பச்சையா சொல்றேன்? நீச்சல்னா ஒரு ஆளுக்கு தெரியாது, கோமனா எல்லாருக்கும் தெரியும். இவங்கிட்ட கதை சொல்ல வந்த பத்தி ஐயா நான். சரி விடுறா. அப்ப என்ன போச்சு? கோமனா வந்து போச்சு. கோபால பெண் அன்னைக்கு சனிக்கிழமை 12 மணிக்குள்ள பகவான் படிச்சாகணும். 12 மணிக்கு மேல போயிட்டா சனீஸ்வரன் போயிடும். ஆமா. அப்ப கரையேற்றாங்க கோபால பெண்கள். கரையேறி
நாராயணா நாராயணா கண்ணா கண்ணா வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிடுறாங்க. கரையாடலான்னு பார்த்தா நம்ம கிட்ட கோவணம் இல்ல, பிறந்து வெளியேற உள்ள. அட உண்மைதானக்கா இருக்கிற குறப்பொழுது கூடும்போது கதை கேடானே கதை மட்டும் கேடுறா. அப்ப கோவணம் வந்துச்சு எப்படி மேலே ஏறுது? பிறந்து வெளியே வருவாரு. வர முடியாது. இன்னும் ஒரு வயசு போயிட்டு அவரு என்ன ஆயி போச்சு? நடு தண்ணில பட்ட மரமா நிக்கிற கோவணம் இல்லாத அப்படி பத்த அந்த இடத்துக்கு என் தங்கை திரௌபதி தண்ணி எடுக்க கொடுத்து இருந்தாங்க. அங்க வந்துருச்சு. அது நின்னு கரமேல நின்னு என்னடா இது அண்ணன் இவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. அண்ணன் தண்ணியில் நிக்கிறாரு. அண்ணனுடைய முகம் அப்படியே பாடி போயிக்குது. அது என் குறிப்பறிந்து சுருங்கி போச்சு என்ன முகம். அது தங்கச்சிக்கு தெரிந்து அது முக குறிப்பறிந்து அறிந்து அது விட இருந்து கொடுத்த கீழே வச்சுட்டு அண்ணா அண்ணா பயப்படாதீங்க பயப்படாத அப்படின்னு அது நம்ம ஒரு மனிதன் எந்த அளவுக்கு நீச்சல் கட்டுவோமோ கோமணம் கட்டுவோமோ ஐயா 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 பச்சை வஞ்சி ஆட்டக்குதிவன் அட நீச்சல் தெரியாதுங்க. அந்த அளவுக்கு அந்த புடவையை கிழித்து அத தண்ணில நினைத்து உண்டையா உருட்டி அண்ணா இந்தா இந்தா இத கட்டின்னு வாங்க, கோமணம் கட்டின்னு வெளியே வாங்க. அன்னைக்கு 12000 பேர்கள் கோபால பெண்கள் இடத்தில் என் மானத்தை காத்த என் தங்கை திரௌபதிக்கு துச்சாதனம் துகில் உரியக்கூடிய காலத்தில் அந்த நீர்ச்சலில் நீ சொன்னி அந்த கோமணத்துல எத்தனை இழை, அந்த நீச்சல் துளியில எத்தனை நூல் இன்ச்சோ அத்தனை புடவை கொடுத்து என் தங்கை திரௌபதி மானத்தை காப்பாத்தின. இது சகாதி அவனுக்கு தெரியுமா? அம்மா இவன் சொல்றான் என் முன்னாடிக்கு புடவை கொடுக்க நீ யாரு? அவன் சொல்றது நீ ரொம்ப பேசுற மாமா, ரொம்ப பேச வைக்கிறேன் மாமா. வேற கரிச்சு போச்சு. என்ன சொல்றேன், எப்ப நீ இந்த மாதிரி வேலை சொன்னியோ உனக்கு எனக்கு வருவானா எப்ப பூரா பெரிய கொள்ள வந்தேன்னு நீ சொன்னியோ அர்த்தமாகணும். தேவை நான் செத்தா நீ வராது, நீ செத்தா நான் வைத்தேன். என் தங்கச்சி சுபத்திர தாலி அறுத்துட்டு வந்தாலும் செத்தா நம்ம நம்ம தொம்ப ரமணும். ஆமா, தாலி எடுத்து வந்தா சரி. அதேதான் நம்ம உண்டியில ரமணா சரி. திருப்பதியில ரமிடணும். வாங்க, இது மாதிரி இருக்கவே கூடாது. போலான்றீங்களா? ஆமா வாங்க போலாம். தாளக்காரர் போக மாட்டேன். எனக்கு தெரியும். நீ போக வந்துக்கிற இல்ல என் கட்டக்கிறவன் பூராவே சில்லி வேண்டுதான். போங்கடா போங்கடா. நாய் சகாதியவா மாமா. ஓ, இன்னும் இங்கதான் இருக்கிறியா மாமா? என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. சொல்றேன் மாமா. நான் போறேன். மாமனுடைய தாட்சண்ணை இல்லாத இவர் ராஜாக்கள் என்னடா சபதம் செய்தீங்க? சத்தியம் பண்ணி இருக்கோம். சபதம் பண்ணி இருக்கிறோம். என்ன மாமா? சபதம் பண்ணிக்கிறோம். தர்மராஜா சல்லியனை கொல்றன்னு சொன்னான். ஆமா. பீமன் துரியோதனன் தொடைய முறிக்கிறன்னு சொன்னான். சொல்லுகிறாரு. அர்ஜுன கர்ணனை கொல்றன்னு சொன்னான். சொல்லுகிறாரு. இதெல்லாம் சொன்னா இல்ல? ஆமா. நீ என்ன சொன்ன? நான் அந்த தகுலியை கொல்லுவேன்னு சொல்லி இருக்கேன். தகுலிய அப்ப இந்த மாமா இல்லாத என்னடா பண்ணுவ நீ? நீ இல்ல, நீ இப்ப தவிர்த்து ஒண்ணு நீ ஒண்ணு நம்ப மாட்டேனாடா. ஒண்ணு நம்ப மாட்டான். நீ இல்லாத நாங்க பாத்துக்கிறோம். போயா சபதத்துக்கு வழி இருக்குது. சபதத்துக்கு வழி இருக்கு. மாமா, பாராள கண்ண நிகர் பாத்தனைய கொண்ட நங்கி காரார் குழல் கலந்து பீமன் காலில் தாழ் பூட்டி நேராக உன்னையும் நான் கைப்பிடித்து கட்டிவேனானால் பாராமல் கேட்கலாம் நான் பாரதம் என்றேன். பாராள கர்ணன் நிகர் பார்த்தனை கொண்ட நங்கி. அருமை 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 அருமை. சரி மாமா, இந்த செய்யுளுக்கு விளக்கம் சொல்லு. மாமா, பாராள கர்ணதிகர் இந்த அஸ்தினாபுரத்தை ஆள்வதற்கு என்னுடைய அண்ணன் இருக்கிறார் பாரு, தர்மராஜ். அவருக்கு தகுதி கிடையாது. துரியோதன மன்னனுக்கு தகுதி கிடையாது. வாரி குடிக்கக்கூடிய வள்ளல் பெருமான் அந்த கர்ணனை இந்த நாட்டை ஆளலாம். என்ன அடி அடிக்கிறான் பாருங்க ஐயா. சரி பரவாயில்ல, கர்ணன் நாட்டை பட்டம் கொடுத்துடலாம். அந்த கர்ணனை கொல்லுவான் சொல்லிட்டு இருக்கான் பாரு எங்க அர்ஜுனா. அவன் பில்ல வாங்கி ஒச்சு போட்டுட்டா. அர்ஜுன செத்த பாவனை வழி அருமையா சொல்றான் ஐயா. சரி வீமனை விளங்கி மறுபடியும் சொல்ற காரார்
காரார் குழல் கலந்து என்னுடைய மனைவி இருக்கிற திரௌபதி அவ எந்த நேரம் பார்த்தாலும் அண்ணா நான் விசிலிக்கிறேன் கூந்தல விசின்னு சொல்ற பாரு அவளை கூப்பிட்டு வந்து பரியாரி விட்டு மொட்டாய்த்து போயா அவரே ஐயா நீங்க எல்லாம் கூத்து பாக்குறீங்களா இந்த மாதிரி பையன்கிட்டலாம் மாட்டின்னு முழிக்கிறேன் பாருங்க நானு மிச்சமா போடுறா மொட்டை தீர்ந்து போகுதா சொன்ன பிற்பாடு எனக்கு ஒரு கதை ஞாபகம் வந்து என்ன வந்துட்டு சொல்லிட்டு போடுறேன் இந்த கதையை மட்டும் உங்களுக்கு மட்டும் சொல்லாத இருப்பானே சொல்லு அட சின்ன கதை தான் வேற ஒண்ணு என் வீட்டுல நடந்த கதை ஒரு நாள் ஆட்டம் ஆட்டிட்டு நான் பொழுதோட போகணுண்டி நீ எழுப்பிடின்னு என் பொண்டாட்டிட்டு சொல்லிட்டு படுத்துட்டா இவன் எதிர்ட்டு போய் கதை பேசின உட்காந்துக்கிறான் ஏந்திரிச்சு பார்த்தா கூப்பிட்டேன் பேரை விட்டு ஏமா எங்கடி மாமா அண்ணா எங்கடி போய் வர இல்ல மாமா எதிர்ட்டாக்கா ஒரு 2 பவுன்ல சடப்பிள்ள எடுத்தாந்துருக்காங்க அது நல்லா அழகா இருக்குது மாமா அண்ணா என்கிட்ட இன்னாடி அவளை அழகா கண்டுபிடிச்சான்னா அவன் எப்பயுமே சாதா நகை அழகா இருக்காது கல்லு வச்ச நகை அழகா இருக்கும் அழகாதான் இருக்கும் அந்த சடப்பிள்ள செய்தவன் அது கல்லு வச்சு செய்திருக்கான் கல்ல வச்சு செய்தவன் எப்படி செய்துட்டான் எப்படி மயில் தோகையை விரித்திருக்கிற மாதிரி அழகா செஞ்சுட்டான் இதை என் முன்னாடி பாத்துட்டா அந்த அக்கா சடப்பிள்ள எடுத்தாந்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது மாமா அதுக்கு இன்னாடி என்ன நீங்க கேட்டீங்க எனக்கும் அந்த மாதிரி ஒண்ணு வாங்கி கொடு அப்படின்னாங்க சரி கொடுக்க மாட்டேன்னா சண்டை வரும் கண்டிப்பா வரும் குடும்பத்துல அட இதானே வேற நெட்டி 2 பவுன் தானே மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி மாசம் வரைக்கும் 6 மாசம் நாடகம் இருக்கு 2 பவுன் எடுத்து கொடுத்துறேன்னு சொல்லி சொன்னேன் நான் எடுத்து கொடுத்தேன் மறந்துட்டு அப்படியே விட்டேன் வாங்கின கடனுக்கு தான் சரியாக்குது 675 வாங்கி அவனும் கொடுக்க மாட்டேன்றான் நான் வாங்கி கொடுக்கல புரட்டாசி மாசம் வந்துடுது 3ஆம் சனிக்கிழமை இதே மாதிரி கிருஷ்ணன் தூது நாடகம் 3ஆம் சனிக்கிழமை அன்னைக்கு பெராத்தனக்காரருக்கு தாமரம் வச்சுட்டாங்க நாங்க திருப்பதி போறோம் நீங்க கிருஷ்ண தூதுதான் நாடகம் அப்படின்னு தாமரம் வச்சுட்டு போட்டாங்க நான் என்ன பண்ணேன் ஏந்திரிச்சு காலையில ஏந்திரிச்சு சீக்கிரமா சாப்பாடு செய் சனிக்கிழமை விரதம் இருந்துட்டு போயிடுறேன் நான் குளிச்சுட்டு தொலைச்சு பேச்சு வந்துடுறேன் சீக்கிரமா ஆக்கிடின்னு சொல்லிட்டு நான் குளிக்கிறதுக்கு போயிட்டேன் அப்படி போன பாரு அந்த எதிர்ட்டம்மா அந்த சடப்பிள்ளைய வச்சுக்கின்னு எதிர்க்க வந்துட்டு இருக்காங்க கொண்டாட்டி எதிர்க்க நல்ல நாள் வைக்கதான் செய்வாங்க இத பாத்துட்டான் உங்க வீட்டுல இத பாத்துட்டு அவளுக்கு செக்கச்சக்கமான கோவம் வந்துட்டு பின்ன 6 மாசமா கேக்குறோம் இந்த ஆளு சடப்புல வாங்கி தரமாட்டானே இன்னைக்கு சண்டை வாங்கறதே சரி அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பா போலக்கு இது எனக்கு தெரியல நான் என்ன பண்ணேன் குளிச்சுட்டு தொலைச்ச பறிச்சு அந்த திண்ணை மேல வச்சுட்டு உமா சாப்பாடு ஆச்சாடி அப்படின்னு நீங்க கேட்டீங்க வெங்காயத்துல ஆச்சு என்ன உன்கிட்ட வந்த பாரு எடுத்துட்ட நீ நீட்டிட்ட எனக்கு அப்படியே பூச்சிட்ட அப்படின்னா 2 வைக்கிறது விட்டுலான்னு பார்த்தேன் சரி இவ்வளவு அடிச்சா ஆஸ்பத்திரிக்கு நம்ம தான் இட்டு போனோம் 500 நம்ம செலவாகும் சிப்போடின்னு சொல்லிவிட்டு திரும்பி ரோட்டுக்கு வந்தேன் என் சிநேகிதக்காரன் பயணி வேலை அங்க இருந்தான் என்னடா இப்பதான் போன படைக்க போறேன்னா படைக்கலையாடான்னு அவன் கேட்டான் சரி இந்த கதையை அவன்கிட்ட சொன்னேன் சரி சண்டைடா எனக்கு என் பொண்டாட்டிங்க என்னடா பேர்பட்ட சண்டைன்னு அவன் சொன்னான் இந்த கதையை அவன்கிட்ட சொன்ன ஜடபில்ல கதையை அப்படியே அங்க சொன்னேன் ஆமா அது அவன் ஒரு ஐடியா கொடுத்தான் எப்படி டேய் நான் சொல்ற மாதிரி இப்ப போய் செய்யடான்னா எப்படி என்னடான்னு கேட்டேன் இவர் பெண்கள் பேசுவாங்களே தவிர ஆனா இப்ப போனா கோவம் தீர்ந்துட்டு இருக்கும் படையெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க ரெடியா இருக்கும் ஆமா நீ தாம்பல் தட்டை கையில எடுத்துக்கோ இப்படி பாரு நடுவுல போய் நின்னுக்கோ அப்படி பாரு என்ன பாரு தாம்பல் தட்டை கையில எடுத்துக்கிட்டு சாமி வந்த மாதிரி நடி ஓஹோ எப்படி சாமி வந்த மாதிரி நடி டாய் அப்படி யார் வந்துக்கிறதும் பொண்டாட்டி கேப்பா நான் திருப்பதி ஆண்டவன் வந்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லு என்னன்னு கேப்பா உன்ன குடும்பத்தோட உங்க கனவுல வந்து சொன்னனே ஏன்டா என் சன்னதிக்கு வரலன்னு சொல்லு அப்படி உன் பொண்டாட்டி காலில் விழுந்து ஐயோ பகவானே நாங்க திருப்பதிக்கு வந்துடுறோம் குடும்பத்தோட வந்துடுறோம்னு சொல்லி உன் பொண்டாட்டி காலில் விழுவா நீ கீழே விழுந்துரு இட்டுன்னு போய் திருப்பதியில மொட்டை அடிச்சிடுற சடப்பில்ல கேட்க மாட்டான்னா அவன் சரி நல்ல ஐடியா என் பொண்டாடி கூட அதே மாதிரி தோடு கேட்டு இருந்தா பரியிட்டு வந்து மொட்டை அடிக்கும் போது காதி சேர்த்தாரு ஏன் தோடு கேக்குறான் தோடு ஏன் கேக்குறான் மொட்டை அடிக்க 2 பையன் விட்ட மாதிரி இப்படி வயசுதான் அந்த மாதிரி கதையா தாரார் குழல் களைந்து பீமன் காலில் ஜால் பூத்து அந்த கூந்தலை வெறிக்கிறதுக்கு காரணமா இருந்தாரு அந்த துரியோதனை அவனை கொல்லுவன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு எங்க அண்ணன்
கை விழுந்துட்டு சில சாலையில போடுமாமா. எல்லாத்துக்குமே ஐடியா வச்சிருக்கான் ஐயா. சரிப்பா இருப்பா இரு. சகாதியாவா மாமா இரு. நாட்டை கர்ணனுக்கு பட்டம் கொடுத்துடலாம். அர்ஜுனுடைய வில்ல முடிச்சு போட்டுடலாம் மாமா. ஏன்னா அர்ஜுன் உங்க அண்ணன். ஆமா. திரௌபதியை கூப்பிட்டு மொட்டை சொல்லலாம், அதிகம் பொண்டாட்டி உன் மனைவி. ஆமா. ரெண்டாவது வீமனை கூப்பிட்டு விலங்கிட்டு அடிச்சிடலாம், அடிச்சிடலாம் உன் அண்ணன். ஆமா. நீ கடைசியில் என்ன ஒண்ணு சொன்னீங்க மாமா? நேராக உன்னையும் கைப்பிடித்து கட்டிவேன் ஆனால் வாராம காக்கலாம் மாபார சண்டல். பொண்ணை புடிச்சு கட்டிட்டா இந்த சண்டையே நடக்காது மாமா. மகாபாரத சண்டையே நடக்காது. எப்படி அம்மா என்ன பிடிச்சவங்க காட்டுறானா? என்ன பொண்ணை நான் கட்டுவியா? நீ எத்தனை பேரை கட்டினா இவங்கெல்லாம் சாட்சி. சாட்சி. இது எத்தனை கால் மண்டபம்? இது 14 கால் மண்டபம். இருப்பா இரு. ஒண்ணு சொல்லாது, யாரையும் ஒண்ணு சொல்லக்கூடாது. அருமையா கதை கேட்கறாங்க, பரவாயில்ல. அருமையான கிராமம், ஞானமுள்ள கிராமம். இந்த மாதிரி கதை கேட்புன்னு நான் கனவு கூட நினைக்கிறேன். ஏன்னா இது கதையான நாடகமாச்சே. புதுசா வந்திருக்கோம். மாமா இது எத்தனை கால் மண்டபம்? இது 16,000 கால் தூண் மண்டபம். 16,000 கால். என்ன கட்டுவேன்னு சொல்லிருக்க? ஆமா. கட்டுவியா? கட்டுவோம் மாமா. உன்னை கட்டுவேன். 16,000 வடிவத்தை மாமா இந்த 16,000 கால் தூண் மண்டபத்தில் 16,000 வடிவம். ஒரு தூணுக்கு ஒரு ஆளா நிக்கிறீங்க. நீ எந்த பகவானை புடிச்ச கட்டுற பாப்பா? கட்டுறேன் பாரியா. கட்டு பாப்பா. டேய் கடுபட்டான். 1000 இருந்தாலும் இந்த பஞ்ச பாண்டவருக்கு நம்மளுக்கு சகாய புருஷன். மாமா சகாய புருஷன் யுகாதி கடவுள். அதனால மாமா பாதத்தை பண்டிட்டு இப்படி கட்டலாம். நான் என்ன சொல்றேன், இப்ப இவனுக்கு எதிரிவேன். ஆமா. இவன் ஏன் என் பாதத்தை பண்ணிடுறேன்? ஓ பாதத்தை நான் பண்ணிடுவேன். எங்க மாமா பாதத்தை தான் பண்ணிடுறேன் நானு. அப்படியே இருவோம் மாமா. இருக்காரு. அவன் என்னங்க பண்ண போறான்? பெரிய உடம்பு போய் அவன் கவுருனா கூட நம்மள கட்ட முடியாது. 5 மீட்டர் கவுரு 10 நம்மள கட்ட கட்ட போறான். பாரு இவன் 5 மீட்டர் கவுரு எடுத்தாரு. ஜெய தயாளனே சீதாராமா ஜெய ஜெகநாதா அஞ்சு பஞ்ச பூதத்தை ஒரு நிலையாக்கி கும்பிட்டதால் மாமா எங்க இருக்காரு தெரியுமா? மாமா என் நெஞ்சுக்குள்ள இருக்கின்றார். உள்ளத்துக்குள்ள இருக்கின்றார். அதனால மாமாவை எப்படி கட்ட போறது தெரியுமா? நான் நானே கட்டி என்ன சொல்றான்? கவுத்த லூசு விடுறான். விட்டு மாமா மாமனே லூசு விடுறான். தண்ணி விடுறான். முட்டை கண்ணு வெளியே வந்துருச்சு. தண்ணி விடு மாமன். அம்மா பெரிய கண்ணு முட்டை கண்ணு வெளியே வந்து தண்ணி விடு.
பாட்டா கலந்துட்டான் அப்பதான் முட்டை கண்டு போய் உள்ள புடிச்சா கொஞ்சம் இருக்கு இருந்தா என் உயிரே போட்டுருக்கும். ஆமா மாவனே மாவனு சொல்றா ஏ லூசு விட்டேனா டே காட்டு பந்தா போ சகாதேவா மாமா மெச்சினேன் ஆகட்டும் மாமா. அருமையா சொல்றாரு வில்லிபுத்தூர் ஆழ்வார். எப்படி? மாதவனும் அன்பன் மனம் அறிவேன் மாதவனு அன்பன் மனம் அறிவேன் மாதவனோ சகாதேவன் எனக்கு அன்பன் அவனுடைய மனம் அறிவேன் மாதவனும் அன்பனுடைய மனம் அறிவேன் மாதவனும் அன்பனுடைய மனம் அறிவேன் என்ன கட்டுகவென கட்டுற பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டேன் கட்டிட்டான். ஆமா கட்டுகவென ராஜ வடிவம் 16,000 கொண்டே வடிவம் 16,000 கொண்டே 16,000 வடிவம் எடுத்தேன். ஆமா மாமா. ஆனா அவன் சொல்லிட்டான் தூயவனே தூயவனே தூய்மையான உள்ளம் படைத்தவர் நெஞ்சில் இருப்பானாம் பகவான். தூயவனே 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 ஒரு தாய் பிள்ளைக்கு அடங்குமா அழுதுனே இருக்கும் குழந்தை. ஆமா வெங்காயம் அறிவாங்க. ஆனா குழந்தை வாவுட்டு அழுவும். அது கறி கடுங்க அந்த கையை கழுவிட்டு வர்றதுக்குள்ள வீடு வீடு கத்துவோம். ஆனா குழந்தைய தூக்கி அந்த ஸ்தனத்துக்கிட்ட பால் கொடுக்க போறதுக்குள்ள தூக்கும் போதே அந்த குழந்தை அப்படியே டப்புன்னு அடங்கிடும். டக்குன்னு அடங்கி சிரிக்கும். அந்த மாதிரி இப்ப அடங்கிட்ட இவனுக்கு. சகாதியவா மாமா 5 பஞ்சபூதத்தை ஒரு நிலையாக்கி உன் மனிதனிடமாக பிடித்து கடன் கருத்தினால் பிணைத்தான். இதான் செய்யுடைய வாசம். கவுத்தால கட்டலையா? இல்ல கடன் கருத்தினால் பிணைத்தான். அது கருத்து உன்னுடைய மூலம் அதிகம். சரி என்ன புடிச்சு கட்டிட்டேன். ஆமா மாமா. மச்சான் வாய் மாமா. இப்ப நீ என்ன கேட்கிறியோ உனக்கு நான் கொடுக்குறேன். மாமா இப்ப உனக்கு நான் கட்டுப்பட்டவன். ஆகட்டும் மாமா. சொல்லி கேளு. 10 திங்கள் ஆனால என்ன பாரத போர் முடிந்தால் என்ன முடிக்காவிட்டால் என்ன சத்தி திரௌபதி கூந்தல் முடித்தால் என்ன முடிக்காவிட்டால் என்ன அத்தி மாநகர உள்ளடங்கும் 6 பேரு சேனையுடன் வெற்றி பெற்று தருவேன் என்று இமலனே கை போட்டு சத்தியம் தானாய். துரியோதனை கொன்று நாட்டை ஜெயம் பெற்று தர வேண்டும். இந்த நாட்டை எங்களுக்கே ஜெயம் பெற்று அப்படியே ஜெயம் பெற்று தருகிறேன். இது சத்தியம். என்ன நாங்க 6 பேர் இருக்கிறோம். நாங்க 5 பேரு. என் மனைவி இருக்கிறா பாரு அவன் அவளோட சேர்த்து 6 பேரு. எங்க 6 பேர்த்தையும் கொல்ல மாட்டேன்னு முதல் சத்தியம் கொடுக்க நம்ப முடியாது. ஒன்னு நொட்டிட்டான்டா. என்ன சகாதேவா மாமா உங்க 6 பேரையும் கொல்ல மாட்டேன். இது சத்தியம். ஆகட்டும். மறுபடியும் மாமா எங்க 6 பேத்துல யாராவது ஒரு ஆளுக்கு சொம்மத பாரு. நேரம் போகல மாமா. எதனாவது ஒண்ணு ஆச்சுன்னா செத்து போட்டேன்னு வச்சுக்க. இது வந்து கர்ம பூமி. இந்த கர்ம பூமியில வச்சு தகனம் செய்யக்கூடாது. உன்னுடைய வலது துடையல் வச்சுதான் தகனம் செய்ய வேண்டும். என்ன கேட்கலாம் பாருங்க. ஏன்னு கேட்டா இந்த வலது துடையல் தான் ஊர்வசி பிறந்தார். அது ஊர்வசி காமன்னன் என்ன வேணாலும் கஞ்சனை உந்தியாலும் பூமகள் நட்டி நம் மாதர் பொருந்திய எப்பா அந்த மாதிரி நாங்க செத்துட்டா உங்களை வலது துடையல் வச்சு தகனம் பண்ணணும். அதே மாதிரி செய்யற இது சக்தி. ஆகட்டி வெளி வாங்க. யாரு நீதான்? ஆமா வருவனா? யாரா? சகாதேவா மாமா எனக்கு நீ ஒரு சத்தியம் கொடுக்கணும். அட என்ன மாமா நான் சின்ன பையனாடி என்கிட்ட சத்தியம் கேக்குறியா? நீ சின்ன பையனா? சித்துக்குடி மலையே தொலைச்சுட்டியடா. நான் அம்மா பெரிய மலை இந்த மலையே தொலைச்சுட்டியடா. நீ இப்ப நீ பெரிய ஆள் தாண்டா. மாமா என்ன உங்களுக்கு என்ன சத்தியம் வேண்டும்? மாமா இப்ப இந்த மண்டபத்தில் நடந்த செய்தி என்ன புடிச்சு கட்டின செய்தி லொட்டு லொட்டுன்னு கட்டுறவன கை கட்ட பையன். அதனால இங்க நடந்தது யாருக்குமே தெரியாது. இங்க யாருக்குமே தெரியாது. இங்க நடந்த செய்தியை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் கொடுறேன். மாமா இங்க நடந்த செய்தி யாருக்குமே சொல்ல மாட்டேன். இது சத்தியம். மாமா வாங்க துரியோதனகிட்ட. மாமா துரியோதனிடம் போறீங்க. நாட்டை கேட்க போறீங்க. நாட்டை கொடுத்தா வாங்காதீங்க. சண்டைக்கு நாள் வயிற்று வாங்கமா நாங்க போய் பாத்துக்கிறோம். ஆமா ஆமா போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. இப்போ அருமையா நாடகம் பாக்குறீங்க. இப்ப சகாதேவன் பகவானை பிடிச்சி கட்டிட்டான். ஆமா இவருடைய தத்துவம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எப்படி தெரியும்? கடவுளா இருந்தாலும் நீ அந்த கடவுளை தொழுது வந்தா அந்த கடவுள் உனக்கு அடிமையாயிடுவான்றதான் கருத்து.
பஜனை பாடுறாங்க இல்ல, ஆ, இந்த கடவுளை தொடராங்க இல்ல, ஆ, அப்ப கடவுளை வணங்கினால் அந்த கடவுள் உனக்கு அடிமையாகி விடுவான். ஆஹா, அதான் இதான் இதனுடைய தத்துவமே, கருத்து வேற ஒண்ணும் கிடையாது. ஆஹா, சரி விடு. ஆமா, எப்படின்னா யூடியூப்ல பாத்துறாங்க, இந்த நாடகத்தை வச்சுடுறாங்க, முடியல போய. ஏமா இன்னும் நீங்க உங்களுக்கு இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்கு, உட்காரு. போய் வாங்க எங்க போறீங்க, போய் வாங்க. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் தான் உங்களுக்கு நாடகமே. அத்தனை பையா மதி தலைக்காரர இப்ப எங்க போறோம் தெரியுமா? இப்ப போனா 250 இருக்கும். ஆனா பாட்டு கிளாஸ் கிடைக்கிறது கஷ்டம். சைடிஸ் எங்க வாங்குறது? வெறுமனே சாப்பிட்டா வயிறு எரியும். பலகாரங்களா இருப்பானுங்களா இவனு? அட பாவிகளா! டேய், அங்க போகல, அகஸ்தனாபுரி. ஓஹோ, இந்த வைகுந்தத்தில் யாரா எனக்கு மாணவர்கள் மாணவர்கள் போவாங்க. இந்த சையோதேசம் பொன்னன் போகவே மங்கையரும் பூரமோ தங்கைய நாடிரும் மாட சங்கலன் தானக்கு ஏற்றவர். அகஸ்தனா இரு என்னவா இரு. என்னங்க கவனிங்க. இப்ப பகவான் அகஸ்தனாபுரி பட்டணம் வந்து இளந்தோப்புற தங்கியிருக்க, அகஸ்தனாபுரத்து வேந்தன் அது துரியோதனன் தர்பார்.